ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையை, இந்த இரக்கங்களுக்கு முடிவில் காணத்தோறும் புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் எழுத்தாண்டான். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவில்லை. அவர் என்னை காக்கிறவர், என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் அவர்கள் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். இந்த வசனங்களின்படி என்னை நடத்தி வருவது தயவு காசு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஜீவனை பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நாய்ஸ் நாட்களை பூர்ணப்படுத்த வேண்டி சொல்லி பூர்ணப்படுத்தி என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து என் நோய்கள் எல்லாம் நீக்கி ஒரு பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஒரு குடும்பமாக பெற்றோர் பிள்ளைகள் பேர இப்படி குடும்பமாக வாழும்படி அவர் கிருபை தந்திருக்க காஸ்தோம். நேற்று நடந்த எல்லா நல்ல காரியங்களுக்கும் சுப செய்திகளுக்காக ஸ்தோத்திரம். நாளிலும் அப்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனில் உமதே என்ற பாடலை நாம் பாடு. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் உமதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வானாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வானாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் உமதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. திடமதி காலையில் தேடும் புது கிருபை. திடமதி காலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும். மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் உமதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே.
கைகளை உயர்த்தி, ஆண்டவரை நிற்க பலன் இல்லையப்பா, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன என்று யோசுவாத் ஜெபித்த போது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். எசேக்கியா அழுத பொழுது, குடும்பத்திற்காக அழுத பொழுது கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அண்ணால் அழுத பொழுது பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். ஆண்டவரே, திருமறையிலே யாரெல்லாம் தேவனை நோக்கி கேட்டாங்களோ, யோபு கேட்ட மாத்திரத்துல இழந்ததெல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுத்தார். அவர் இல்லாதது இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர். இவளிலும் கூட ஜெபம் பண்ணுங்க. பலவித கஷ்டங்களோடு தேவனுடைய சமூகத்துல வந்து காலையில எத்தனை நாட்கள் ஆண்டவரே, எத்தனை வருடங்கள் கர்த்தாவே, என்னைக்காவது மாறுமா இந்த ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பீரா? அந்த ஏக்கம் எல்லாம் மறையும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வியாதி எல்லாம் போகும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை, உயர்வில்லாதவருக்கு உயர்வை, மாறுதல் இல்லாதவருக்கு மாறுதலை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். யோசேப்புக்கு தீமைக்கு மேலே தீமை செய்தார்கள். அப்படிதான் எங்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். தீமையை நன்மையாலே மாற்றுகிற என் தேவன் இன்று ஆண்டவரை மாற்றுவீரார். பரிபூர்ண ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீர், சமாதானத்தை கொடுப்பீரார். கடன்ல கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கருணையும் கரம் இருக்கட்டும். எங்கிருந்து வரும் என்ற ஒரு பெரிய கேள்வி, கர்த்தர் அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைத்து ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசும் வார்த்தையை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், நம்ம எக்ஸோடஸ் யாத்திராகமும் அதில் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்குள் போகிற அந்த நிகழ்ச்சியை நாம் சுருக்கமாக நம்ம பார்க்காத சில கோணங்களிலே கர்த்தர் நம்மை பார்க்க வைத்து அதில் சில லெசன்ஸ் நமக்கு கொடுத்து, லெசன்ஸ் மாத்திரமில்லை, இப்படி தான் உங்களை நடத்த போகிறேன், இப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி தான் உங்களை நான் அடுத்த லெவலுக்கு கட்டத்துக்கு நான் கொண்டு போவேன் என்று சொல்லி அவர் சொல்ல விரும்புகிறதுனாலே இந்த வாரம் ஒருவேளை இன்று முதல் சுருக்கமாக நாம் பார்த்துட்டு ஜெபிக்க, எல்லாம் நம்ம தெரிஞ்ச பாடம் தான், ஆனாலும் ஒருத்தர் புதிய கோணத்திலே நம்மை பார்க்க உதவி செய்வாராக. யாத்திராகும் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க நான் விரும்புகிறேன். இங்கே இவங்க போய் செட்டில் ஆகிறாங்க. யோசேப்பின் குடும்பம் எகிப்திலே செட்டில் ஆகிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த பணம், அவங்களுக்கு பணம், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் வேலை, தங்குகிற இடம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது பார்வோனால. அதனால் அழகாக செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. அது வசனம் சொல்லுகிறது, சிலபுத்திரர் மிகவும் பழுகி ஏராளமாய் பெருகி பழுத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இதுதான் பேக்ரவுண்ட். உணவில்லாமல் இருந்தவங்களுக்கு யோசேப்பு தான் நமக்கு முன்னாடி நிற்கணும். லிபரேஷனுக்கு காரணமே யோசேப்பு தான். காரணம் என்னன்னா, யோசேப்புக்கு தீமை செய்தார்கள் அவருடைய சகோதரர்கள், தீமை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த சகோதரர்களுக்கு நன்மையாக முடியும்படி யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். அது ஒரு ஃபர்ஸ்ட் லெசன். அது ஒருவேளை நம்ம தீமையினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்முடைய சந்ததி பெருகும். எவ்வளவு
நமக்கு தீமை செய்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் நன்மையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம், உயர்வை பெற்றுக்கொள்வோம், பதவியை பெற்றுக்கொள்வோம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்போம், நம்ம கண்டு அஞ்சுவாங்க. அப்படி ஒரு காலம் நிச்சயம் வரும். 2ஆம் அதிகாரத்திலே சில வசனங்கள் பாருங்களேன். 11ஆம் வசனத்திலே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படி. அப்போ முதல்ல பிசாசு என்ன செய்வான்னா, வேலையிலே ஒடுக்குவான், பிஸ்னஸ்ல ஒடுக்குவான். நம்ம பெருகும் பொழுது வன்கண், பொறாமை. நீங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்துட்டா போதும். ஒரு வீடு, ஒரு கார், நல்ல வேலை, அப்படி வந்துட்டா போதும். எங்கிருந்து எளிமைகள் வருவாங்கன்னு தெரியாது இல்ல, அப்படி வருவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல நாம் நல்லா இருக்கிறது கடவுளுக்கு தவிர வேறு யாருக்குமே பிடிக்காது. அப்படி வந்து சுமை சுமக்கிற வேலையில கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிஸ்னஸ்ல கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட பாருங்க, நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. நல்லாதான் போயிட்டு இருந்த ஒரு காலத்துல, ஆனா நல்ல ஆண்டவருக்குள்ள வந்து நல்ல நல்ல பெரிய பிஸ்னஸ் நல்ல செரிஷ் ஆகும் பொழுது சற்றென்று ஒரு பெரிய அடி விழும். அது யார் அடிக்கிறான்னா, பிசாசு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பாருங்களேன், ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். 13ஆம் வசனம், எகிப்தியரில் புத்திரரை கொடுமையாக வெளிவாங்கினார்கள். ஃபர்ஸ்ட் ரொம்ப சுமையை சுமத்தினாங்க, ரெண்டாவது கொடுமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு நிறைய வீடுகளில் இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம், கொடுமை 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 கொடுமை. கொடுமைப்படுத்துறாங்க, வேலை தளத்துல கொடுமைப்படுத்துறாங்க. கடைசி காலமா இருக்கிறது. நான் சில 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 யூடியூப்ஸ் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கேன். இது உலக பிரகாரமான கொடுமை மாத்திரமல்ல, சபையிலும் கொடுமைகள் இழைக்கப்படும், கொடுமைகள் நம்மையில கட்டவிழ்க்கப்படும். எஸ், ஆண்டவர் சபையில் இருக்கிற தலைவர்களையும் அவர் பயன்படுத்துவார். இதுதான் இன்னைக்கு நான் ரீசெண்டா நிறைய ஃபார்வர்டட் வீடியோஸ் நான் பார்த்தேன். 25ஆம் ஆண்டு அவர் பயன்படுத்துகிற இடம், பிசாஸ் பயன்படுத்துகிற இடம் சபை. சபையில அங்க நடக்கும் கொடுமைகள். ஏன்னா ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது. கொடுமையாய் வேலை காணாது. 14ஆம் வசனத்தை நடுப்பகுதி பார்க்கிறேன், ஜீவனை கசப்பாக்கினார். என்ன வாழணும், எதுக்குடா வாழணும்? இந்த வார்த்தையில நீங்க கோர்வையா ஒவ்வொன்றா நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. சுமை சுமைக்கும்படி வேலையினாலே ஒடுக்கினார். 8 மணி நேரம் சம்பளம், அதுக்கு சரியான பணம் இல்லை, அதுக்கு மேலே வேலை செய்யணும், ஊதியம் இல்லாத ஒரு வேலை. இங்க இருந்து அங்க, அங்கிருந்து இங்க பந்தாடுகிறது, டிரான்ஸ்பர். இதனாலே என்ன நடக்குதுன்னா, கொடுமையினாலே வேலை வாங்கினார்கள். இவங்களை பத்தி நான் சொல்லிட்டே வரப்போறேன். இவங்கெல்லாம் என்ன ஆக போறாங்கன்ட்டு நீங்க பார்க்கத்தான் போறீங்க, ரைட்? நீங்க இப்போ மனசுல கொஞ்சம் விழிப்பா கவனிங்க. இந்த மாதிரி பட்டவங்களை கர்த்தர் எப்படிலாம் அழிக்க போகிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டே வர போகிறோம். ஏன்னா உங்களுக்கு அப்பப்போ அந்த விஷயத்த சொல்றேன். நம்ம கஷ்டப்படுறது மாத்திரமல்ல, நம்ம கஷ்டப்படுத்துறவங்க எப்படி ஆக போறாங்கன்றதையும் நான் சொல்ல போறேன். இதுவும் நடக்கும் 25th இயர்ல 2025ல இந்த கடைசி காலங்களில அதுவும் நடக்கும். ஜீவனை கசப்பாக்கினார். தூங்க முடியல, எழுந்திருக்க முடியல, சரியா படுக்க முடியல, தூக்கம் வரல அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்கல்ல. அட திடீர்னு எழுந்துச்சு எனக்கு அப்படி ஒரு பயம் வருது, வெளி ஒரு காலத்துல இது என்ன, இது புதுசா இருக்கு.
அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து என்னன்னா, இவங்களா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் போனதுனால இவங்க அதுலேயும் உண்மையா இருக்கிறபடினால அவன் என்ன பண்றான், அவங்க குடும்பத்து மேல, விசேஷமா அவங்க பிள்ளைகள் மேல கையை வைக்க ஆரம்பிக்கிறான். அது மேல முதல் குழந்தைய கொன்றணும் அப்படின்னு பார்க்கலாம். நல்ல கவனிங்க, இந்த முதல் குழந்தையை கொன்ற விஷயம் ஆண்டவர் எப்படி பழி வாங்க போகிறார் என்பதை நான் பிறகு சொல்ல போகிறேன். அதுதான் நேற்றே நான் சொன்னேன். ஒரு பரண்ட், ஒரு அப்பா அம்மா ஒரு கணவன் மணி கஷ்டப்படுத்துறாங்கன்னா அடிச்சு அந்த கஷ்டம் யாருக்கு போகும்னா பிள்ளைகள் மேலே அந்த அழுத்தம் போகும். ஈவன் அப்பா அம்மாவே தன் பிள்ளைகளை கசந்து கொள்வார். ஈவன் பிள்ளைகளே ஏண்டா இந்த அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பிறந்தோன்ற நிலைக்கு, ஏதோ ஒரு சராசரி ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் தரப்படுவோம். நேற்று தினத்தில் நான் காரில் கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது என் மகளிடத்தில் நான் பேசி கொண்டு வந்தேன். தெருவோரங்களில் நிறைய வீடுகள் இருக்கும். ரோடு ஓரங்களில் சின்ன சின்ன குடிசைகளை போட்டு நிறைய பேர் தங்கி கொண்டிருப்பாங்க. அவங்கள நான் பார்த்தேன். ஒரு ஈவினிங் போல 4:30 ரொம்ப அழகாக வெளியில் தரையில் உட்காந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையோடு நாமெல்லாம் சுற்றி கொண்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ சொன்னேன் அவங்ககிட்ட, இது பாருங்க இவங்க லைஃப் பற்றி அம்மா, ரொம்ப ஹாப்பி லைஃப், நாளை பற்றி கவலை இல்லை, இன்னைக்கு ஏதோ கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு இது ஒழுகும், மழையில் ஃபுல்லாக ஒழுகும், தங்க கூட இடம் இல்லை. ஒருவேளை மழை ரொம்ப ஒழுகிச்சுன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கோயில்லையோ டெம்பிள்லேயோ தான் போய் தங்க வேண்டும். ஆனால் கூட கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி பிழைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சொன்னேன், இவங்க லைஃப் தான் நம்ம நல்ல லைஃபு. பணக்காரன் லைஃபோ அல்லது மிடில் கிளாஸ் பீப்புள் லைஃபோ இல்லை அது லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் லைஃபோ ரொம்ப மோசமான லைஃப். ஏன்னா நம்ம எப்படியாவது வாழ்ந்தாக வேண்டும் என்ற ஒரு போட்டியில் அல்லது மேபி அந்த வைராக்கியத்தில் நாம் ஏதாவது கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இவங்க அப்படி அல்ல. ஜீவனை கசப்பாக்கி கடைசியில் குழந்தைகள் மீதும் அவருடைய கரம் வைக்கப்பட்டது. அங்கேயும் கர்த்தர் ஆச்சரியமாய் காப்பாற்றினார். இங்கே முக்கியமா நம்ம இப்போ 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் ஒருத்தர் பார்க்கிறார். அவர் தான் மோசே. சரி, அவரை விட்டுடலாம். 3ஆம் அதிகாரத்தில் அவர் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம் இன்றைக்கு நமக்கு வாக்குதத்தமாக வருகிற ஒரு வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். லாஸ்டா ஆண்டவர் பார்த்தார், எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க ஜெபிக்க கூட இவங்களால முடியல. இவங்க மறந்துட்டாங்க. அதாவது இவங்களோட ஃபோர்ஃபாதர்ஸ் யோசேப்பினுடைய தெய்வத்தையே சுத்தமாக மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் இங்க எகிப்தில் செட்டில் ஆகிட்டு அந்த தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. வெரி ஃபியூ பீப்புள் யோசேப்பின் வழியில யோசேப்பின் பிள்ளைகள் அல்லது அந்த 12 அந்த 11 பிள்ளைகள் இல்லை, ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்க தான் கொஞ்சம் தெய்வங்களை, நம்முடைய தெய்வங்களை கொஞ்சம் கொஞ்சமா பின்பற்றி வந்தாங்க. ஆனா இவங்க ஒடுக்க எகிப்து தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சு. அதை உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் எப்படி. ஏன்னா அவங்க வனாந்தரத்துல கூட அந்த தெய்வங்களை எப்படி அவங்க சேவித்தாங்க, கொண்டு வந்தாங்க என்பதெல்லாம் நமக்கு புரியும். இப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களால ஜெபிக்க முடியல. பல நேரங்களில மனக்கசப்பு, வேலையில பலு,
குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் அடிக்கு வாங்குறாங்க, இந்த நம் நிமித்தமாக பிள்ளைகள் அடி வாங்குறாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, பிஸ்னஸில் பல அடி பொழுது நாம் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான கூலி நமக்கு கொடுக்கப்படலை. முதலும் நாம் போடணும், அதை லாபமும் ஈட்டி அவனுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு நிலைமை. இதனால பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஐயோ, கர்த்தர் கண்ணை மூடிட்டாரு, கர்த்தர் பார்க்கவே இல்லை, அப்படிதான் நாம நினைக்கிறோம். இது கர்த்தர் நம்மை அனுமதித்திருக்கிறார், நமக்கு அனுமதித்திருக்கிறார். அவர் பார்க்காமல் இருக்கிறார். இந்த பெயின் வேணும், இவனுக்கு அவசியம், இவன் அனுபவிச்சுதான் ஆகணும் என்று அவர். ஏன்னா இப்போ வருகிற மெசேஜ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப மேல் பூச்சியாக தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நான் நிறைய மெசேஜஸ் கேட்பேன். ஈவன் சாட்டர்டே சண்டேஸ்லாம் பெரிய பெரிய பிரசங்கியார் பேசுறதுலாம் கேட்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கும்னா, நீ தப்பு பண்ண, அந்த பனிஷ்மெண்ட் உனக்கு உண்டு, இப்போ அறிக்கையிடு, அதுலேருந்து வெளியே வா, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 100% ட்ரூ. ஆனால் என்னுடைய பாணி என்னன்னா, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை நான் திரும்ப திரும்ப முள்ளில் குத்தி 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 உங்களை ரணப்படுத்தி இன்னும் மேலே 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 அதில் கொஞ்சம் நெருப்பையும் ஊற்றி எரிய வைத்து மனதை நான் வேக வைக்கவோ, மனதை நான் என்ன சொல்கிறேன், காயப்படுத்தவோ நான் விரும்புவதில்லை. அதனால தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் கேட்கிற பிரச்சனைலாம் அப்படிதான் இருக்கும். எனக்கு பர்சனலாக எனக்கு கேட்கிற பிரச்சனை, ஐயோ நீ ஏதோ பண்ணியிருக்கிறப்பா. யோபுவும் அவனுடைய நண்பர்கள் வந்தாங்கல்ல, நண்பர்கள் நிதானமாய் பேசவில்லை, ஏதோ பண்ணப்பா, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. குத்தி 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 காட்டினான். நான் சொல்வேன், அவசியம்தான். உண்மையே தெரியுங்க, இந்த 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 கொடுமை அனுபவிப்பதற்கும், இந்த வேதனை சுமப்பதற்கும், இந்த கசப்பை அனுபவித்திருக்கும், நம்முடைய பிள்ளைகள் பாடுபவதற்கும் ஏதோ ஒரு விதத்துல நாம் எங்கேயோ செய்த ஒரு சின்ன தவறோ பெரிய தவறோ, அது இமாலய தவறோ தான் காரணம். எஸ், உண்மைதான். ஏன்னா நீதிபரர் அவர். தப்பே செய்யலைன்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதுக்காக நான் தப்பே செய்துட்டேன் அப்படின்னும் சொல்ல முடியாது. நான் செய்துட்டே தான் இருக்கிறேன், இல்லை தெரிஞ்சுதான் செய்யறேன், ஏதோ ஒரு இடத்துல தப்பு செய்தோம், ரைட்? ஆனாலும் அதை குத்தி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த சின் 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 சொல்லி 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 சால்வேஷன் 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 சொல்லி சொல்லி சொல்லியே ஜட்ஜ்மெண்ட், நீதி 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 ஜட்ஜ்மெண்ட்னா என்ன சொல்றது, நியாய தீர்ப்பு தீர்ப்பு சொல்லி சொல்லியே நரகம் 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 என்று சொல்லி சொல்லியே, இதனால வியாதி, இதனால தரித்திரம், இதனால வறுமை, எஸ் எல்லாம் உண்மைதான் சொல்லி சொல்லியே பாதி ஜனங்களை ஜெபம் பண்ணாம பண்ணிட்டாங்க, கோயிலுக்கு வராம பண்ணிட்டாங்க. நான் குற்றமே சாட்டுவேன். நீங்க எப்போ அவங்கள நம்ம கோயிலுக்குள்ள கொண்டு வர போகிறோம், எப்போது அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வர போகிறோம்? எஸ், கொஞ்சம் கொண்டு வாங்க, முன்னாடி அவங்களை கொண்டு வாங்க, கொண்டு வந்து கர்த்தருடைய அற்புதங்கள் எல்லாம் விளக்குங்க, அவர் அற்புதம் செய்ய இடம் கொடுங்க. அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ரியலைஸ் பண்ணி கண்டிப்பா நிச்சயமாக ஒரு நல்ல பிரஜையாக வெளியே வருவாங்க. நீங்க அவங்களை உள்ளேயே கூப்பிடாம, நான் என்ன சொல்றேன்னா, உள்ளே கூப்பிடாம, பைபிள்ல பயங்கர வசனம் இருக்குங்க, பயங்கர வசனம் இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், இரத்தப்பழி சுமரும்,
1000 தலைமுறை வரைக்கும் அவர் உங்களை மன்னிக்க மாட்டார். அதே ஆண்டவர் சொல்றார், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பண்ணுவார். ரத்தத்தினால் உங்களை நான் மீட்டுக் கொண்டேன் வசனம் இருக்கு. ஏன் தரித்திரம் வருது? தரித்திரம் யாரால் வருது? நீங்க இதெல்லாம் ப்ராட் மைண்டோட திங்க் பண்ணீங்கன்னா, ஐஸ்வர்யான்னு இப்படி இருக்கிறான், ஒருத்தவங்க தப்பு செய்யலையா? பாவமே செய்யலையா? பணக்காரன், பெரிய பெரிய பணக்காரன்லாம் அவனுக்கு நியாய தீர்ப்பு இங்க கொடுக்கப்படுகிறதா? அவனுக்கு அந்த சின் கான்செப்ட், சால்வேஷன் கான்செப்டும் அது ஆண்டவர் சொல்லலையா? யதார்த்தமா சொல்றேன். ஏன்னா இதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா, ஜபிக்கிறதை விட்டுடும். காலையில நிறைய பேர் நம்மோட ஜபித்து கொண்டிருந்தாங்க. சிலர் பிரசங்கத்தை கேட்கிறாங்க. சிலர் சொல்றாரு, இல்ல இல்ல பயங்கரமா அவங்களுக்கு தண்டனை உண்டு. ஆகான் எப்படி தண்டிக்கப்பட்டானோ அப்படி நீங்க தண்டிக்கப்பட்டு உங்க மேல கல்லை போட்டு மூடுவாங்க. அனனியா சப்ரால் கதை உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும், நிச்சயம் தெரியும். கோயிலிருந்து காசு எடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும். நல்லதுதான். அதெல்லாம் எங்கெங்க எப்பொழுது எப்படி சொல்ல வேண்டும் என்பதை வைத்து நாம் சொல்ல வேண்டும். இதை ஒரு மாஸ் மீடியாவில் நீ சொல்லி 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 சொல்லியே என்ன பண்ற, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை என்ன பண்றீங்க, ஆண்டவரிடத்துல கிட்டவே சேராம பண்ணிட்டீங்க. முதல்ல ஆண்டவரிடத்துல கொண்டு வருவதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இதே கொண்டு போய் ஒரு மிஷனரி ஆண்டவர் அறியாத இடங்களிலே பேசுறான்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒண்ணுதான் அங்க சொல்லணும். அங்க சொல்லுவாங்க, மோஸ்ட்லி சொல்லுவாங்க, ஒருவேளை அந்த பயம் இருந்தா சொல்லுவாங்க, நீங்க இறந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா? அங்க நரகம் ஒன்று இருக்கு, பரலோகம் ஒன்று இருக்கு. இதை மட்டும் நான் பேசுவாங்க. பாவத்தை அறிக்கிடுச்சு நீங்க மன்னிப்பு கேளுங்க. சிம்பிள் இஸ் தாட். எப்ப நம்ம இயேசுவின் அன்பை சொல்ல போகிறோம்? அவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். நிச்சயம் நம்ம மன்னிப்பு கேட்கணும். நிச்சயம் நம்ம அடுத்த கட்டத்துல பாவம் செய்யக்கூடாது. நிச்சயம் நாம ஆண்டவருக்கு விரோதமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் நிச்சயம் உண்மை. நான் சொல்றேன் பாருங்க, ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. நமக்கு விரோதமா நிறைய பேர் பாவம் செய்யலாம். நம்ம குடும்பத்துல இருக்கிறான், நம்ம சபையில இருக்கிறான், நமக்கு எதிராக இருக்கிறான், நமக்கு எஜமானா இருக்கிறான், நம்ம வேலையில இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தரை முயற்சி தான் மேலே வரானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எதனா பண்றவரு பண்ணுவார். ஆனா உடனே நீங்க கேட்கிற மாதிரி இமீடியட்டெல்லாம் பண்ண மாட்டார். நிறைய கிரேஸ் பீரியட். அவன் நல்லா தான் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வரேன். எக்ஸோடஸ்ல ஆண்டவருடைய மிராக்கிள் எங்க ஆரம்பிக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதோட சொல்லி நான் செவிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நான் சொன்னது என்னன்னா, நீங்க ஏன் சொல்ற இதெல்லாம் தயவுசெய்து நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவருக்கு வந்துடணும். டெய்லி வந்துடணும். அவரை விட்டா போச்சு, எல்லாம் போச்சு. சும்மா அந்த கில்ட்டி கான்சியஸோட கூட எப்போ செய்த தவற்றை வச்சுட்டு, ஆமா அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி அப்படியே ஓடி போயிடக்கூடாது. அதனால உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஐம் ரைட்? கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், பாருப்பா, நீ என்ன பெரிய தவறு பண்ணி இருக்கிறப்பா, பெரிய பாவத்தை பண்ணியிருக்கிற, பெரிய 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 பாவத்தை, துரோகத்தை பண்ணியிருக்கிறப்பா, பயங்கரமா திருடி இருக்கிறப்பா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே மாட்டாய், உனக்கு தண்டனை நிச்சயம், நரகத்திற்கு போவார் அப்படி சொன்னோன்னே என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி நான் ஏன் போகணும்? நரகத்துக்கு ரெடி ஆகிட்டேன், இனி என்னத்துக்கு என் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும், ஏன் பைபிள் வாசிக்கணும், என் மனப்பணம் அதுதான் வேணான்னு சொல்றேன். நம்ம எப்பவுமே இப்படி ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கீதத்துல மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமல், அதாவது மனுஷகுமார் கோபம் கொள்ளாமல் இருக்க அவருடைய பாதத்தை தினந்தோறும் நம்ம முத்தம் செய்யணும். நான் சொல்லிட்டு போவேன், நெகட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போவேன்.
பைபிளை யாருமே சின்சியராக, ரொம்ப ரொம்ப ஒழுங்காக, ரொம்ப எக்ஸாம்பிளாக பைபிளை யாருமே இல்லை. ஏன்னா பைபிள் ரொம்ப யதார்த்தமான உண்மைகள் நிறைந்த பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம். எல்லாரிடத்திலும் வீக்னஸ், ஆடம்ல இருந்து கடைசியில யோவான் வரைக்கும். என்னங்க யோவானை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அன்பா இருந்த யோவான் ஸ்நாதகன், யோவான் என்ற சிநேகிதன், வெளிப்படுத்தல் ஆண்ட பரலோகத்துக்கெல்லாம் போய் வானத்தில் வரைக்கும் 3வது வானத்து வரைக்கும் பார்த்துட்டு மார்பிலை சார்ந்து கொண்டு அவங்களுக்கு அந்த பவர் பாலிடிக்ஸ் ஒன்று இருந்தது இல்லை அவங்களுக்குள்ள. என்ன பவர் தெரியுமா? ஆண்டவரே, பதவி ஆசை. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவங்க அம்மா வச்சு கேட்க வச்சாங்க. அந்த ஆசை அவங்களுக்குள்ள இருக்கு. நான் சொல்கிறேன், எல்லாரும் இம்பர்ஃபெக்ட் தான் பைபிளில், எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாரும் பெர்ஃபெக்ட். மோசஸ் அவருடைய இம்பர்ஃபெக்ஷன் என்னன்னு பார்க்குறீங்களா? தெரியுமில்ல உங்களுக்கு? ஆபிரகாம் இம்பர்ஃபெக்ஷன் தெரியும்ல உங்களுக்கு? ஏன் யோபு இம்பர்ஃபெக்ட் ஆகலை தெரியும்? டேவிட் சொல்ல வேணாம், சாலமோன் சொல்ல வேணாம், ஏன் எலியா சொல்ல வேணாம், எலிசா சொல்ல. இப்படி நிறைய பேர் ஆண்டவர் ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் சொன்னார். ஸ்திரீகளிலே பிறந்தவன் எவனை போல ஒருவனும் இல்லை. அவர் யானா யோவான் சாணகனை மாத்திரம் தான் ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்தார். மற்ற எல்லாரும் பைபிளில் இம்பர்ஃபெக்ட் தான். அதனால நான் சொல்றேன் பாருங்க, சரி ஐயா சொல்லிட்டாரு எல்லாரும் பாவம் செய்து ரோமர் 3 சொன்ன மாதிரி தேவ மகிமை அற்றவளா இனி நான் பாவத்தை செய்துட்டு இருப்பேன் அப்படின்லாம் இல்லை. ஜெபம் பண்ணலனா, வேதம் வாசிக்கலைன்னா இந்த ட்ராப்ல இருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. ஆசீர்வாதத்தை அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 400 ஆண்டுகளுக்கு பிறகு இவளுக்கு வந்தது பிரேக் த்ரூ. 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தனுக்கு வந்தது. 12 இயர்ஸ் கழிச்சு வந்தது. 38 இயர்ஸ் கழிச்சு வந்தது. சிலருக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சே வரும். நீங்கள் ஆண்டவரை தேடலைன்னா நமக்கு ஆண்டவர் நன்மையை செய்யவே மாட்டார். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். இன்னைக்கு நான் இதை பேசணும்னு நினைக்கல, ஆனா யாருக்காகவும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்போ நீ எல்லாவற்றிலும் போட்டு குழப்பிக்கிற அதனாலதான் நீ உள்ளுக்குள்ளே சோர்ந்து போற, இளைத்து போகிற. எஸ், உண்மையா கஷ்டப்படுத்தும். நம்ம செய்த பாவங்கள் நம்ம குத்தும், கரெக்ட், அதுதான். ஆனாலும் நேசர் இருக்கிறார். ஒரே இன்சிடென்ட் மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். எக்ஸோடஸ் 14ஆம் அதிகாரத்துல 4, 8, 18 வாசிக்கிறேன் பாருங்க. எக்ஸோடஸ் 14, 4, 8, 18. 4ஆம் வசனம். ஆகையால் பார்வோன் அவர்கள் பின் தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி. 1. யார் கடினப்படுத்தினது? கர்த்தர் கடினப்படுத்தினார். 8ஆம் வசனம். கர்த்தர் எகிப்து ராஜாவாகிய பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். 18ஆம் வசனம். இப்படி நான் பார்வோனிலும் அவனுடைய ரதங்களிலும் அவனை குதிரை வீரர்களால் மகிழ்ப்படும் பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிவார்கள். ஒரு மும்முறை, அதாவது மும்முறை அவர் இருதயத்தை கடினப்படுத்துவார். ஏன் கடுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அது 18ஆம் வசனத்திலே 17ஆம் வசனத்திலே 17ஆம் வசனம் மன்னிக்கிறோம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி 3 முறை கடினப்படுத்துகிறார் பார்வோன் இருதயத்தை. ஏன்? இந்த பாருங்க, இந்த என்டையர் ரிடம்ஷன், என்டையர் விடுதலை, இந்த மக்கள் 25 லட்சம் மக்களுடைய விடுதலை ஆண்டவர் எங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா? மோசேலா, வனாந்திரத்திலையா, நெருப்பிலையா? நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லுவேன். எங்கதான் ஆரம்பிக்கிறாரு? பார்வோன் வீட்டில் ஆரம்பிக்கிறார். பார்வோனின் இருதயத்தில் ஆரம்பிக்கிறார். என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்வோன்
பயந்து போய் இல்லது ரொம்ப இலகிய மனசோடு கூட, அடடே நம்ம யோசேப்புடைய பிள்ளைகள் தான், எங்கள் அப்பாலாம் சொல்லிட்டு போய்க்கிறாரு, நான் கொஞ்சம் ரிஜிஸ்டர் எடுத்து அந்த லைஃப் ஸ்டோரிலாம் பார்த்தேன், யோசேப் மாதிரி எனக்கு ஒருத்த கூட ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் போங்கன்னா இந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல எங்க வைக்கிறாரு பாருங்க, அவருடைய கரத்தை எங்க வைக்கிறாரு பாருங்க. அவருடைய சினத்தின் கரம் யார் மேல வைக்கப்படுகிறது? பார்வோனில. பார்வோனுடைய சிந்தை என்ன ஆகுதுன்னா கடினப்படுத்துகிறார். என்ன கடினப்படுத்துகிறார்? எப்படி கடினப்படுத்துகிறார்னா, அவங்கள பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் ஒடுக்கும்படியாக, இன்னும் நல்லா ஒடுக்கிட்டோம், இன்னும் நல்லா ஒடுக்கிட்டோம், நல்லா ஒடுக்குப்பா, அவனை கசப்பாக்குப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடு. யாரை பயன்படுத்துறாரு? பார்வோன் எதுக்கு? அவனை நல்லா வாழ வைக்கவா? இல்ல, அங்க ஆரம்பிக்கிற அந்த 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 வேலை அவன் நினைச்சான், ஐயோ நம்ம செய்யறதுதான் கரெக்டு. சில நேரத்துல நம்ம ஒடுக்கிறவனுக்கு ஒரு மேதாவி புத்தி ஒன்று இருக்கும். மேதாவி புத்தி மாதிரி ஒன்று நினச்சிக்குவானுங்க, மனசுல நினச்சிக்குவானுங்க. ஒடுக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, மேதாவி, நான் சொல்றதுதான் நான் கரெக்ட், என்னுடைய அறிவு தான், என்னுடைய திறமை தான், என்னுடைய கல்வி தான், ஏன்னா ஸ்கில் தாம்மா, எனக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, எனக்கு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு அப்படின்லாம் சொல்ல. அது யார் கொடுக்குறா? நம்ம கர்த்தர் கொடுக்குறார். எதுக்கு தெரியுமா கொடுக்குறாரு? நம்ம ஒடுக்க. இது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் என்ன நடக்கும்? அதே பார்வோன் வசனம் சொல்லுகிறது, ரதங்களில் குதிரைகள் எல்லா இராணுவங்களினாலும் அவனை மகிமைப்படுத்தேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் செபிக்கிறேன். இந்த பார்வோனை பற்றி. செங்கடலுக்குள்ளே போறாங்க. போறாங்களே, செங்கடல் பிரிந்து வழிவிடுகிறது. ஒரு பெரிய காற்று, கீழ்காற்று வருகிறது. அதில் கூட நான் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப அதை பற்றி நம்ம பேச போகிறோம். திரும்பி வரும்பொழுது என்ன நடந்ததுன்ட்டு. அதாவது பிரிந்த பிறகு அந்த கரையில் போய் பிரிந்த கடல் இப்படி ஒன்றா சேரும்போது எப்படி சேர்ந்தது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதை இப்போ யோசித்து வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ பிரிகிறது, நம்ம மக்கள் கிளம்பி நடந்து போகிறாங்க. 25 lakhs people, உங்களுக்கு தெரியும். திரும்ப சொல்கிறேன். அவளுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த மேகம் அவளுக்கு பின்பாக வந்தது. முன்னாடி சென்று கொண்டிருந்த தெய்வதூதன் பின்னாக வந்தார். ஏன் மேகம் பின்னாடி வந்தது தெரியுமா? மேகத்தை நடுவே வைத்து இந்த பார்வோனை அவங்க தூரத்திலே பார்த்துட்டாங்க. பார்வோன் வர்றதை பார்த்துட்டாங்க, தண்ணிக்குள்ள இறங்கும் போதே பார்த்துட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், நம்ம இன்னைக்கு கடற்கரையிலே செத்துருவோன்ட்டு. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? பார்வோனை மறைச்சிட்டார். சரி, ஒரு பாயிண்ட் நான் உனக்கு நாளைக்கு விளக்கமா சொல்றேன். ரெண்டாவது, இந்த பிளெஸ்ஸிங் இருக்குல்ல, இந்த செங்கடலை பிரிக்கிற பிளெஸ்ஸிங் இருக்குல்ல, நாம் என்ன நினைப்போம்? நமக்கு மாத்திரம் தான் இது சொந்தம் இல்லை, நமக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் செங்கடலை பிரித்து நம்மளை நடத்தி அழகாக கரையை சேர்ப்பார். அப்படிதானே? அந்த மிரக்கல்ல எவனுக்கும் பங்கு இல்லைல்ல. பார்வோன் வரக்கூடாது தானே? பார்வோன் ருசிக்கக்கூடாதுல்ல. சேனையில் கர்த்தர் அவர் செய்த காரியத்தில் அவனும் தரை தானேங்க வழியாகுதான். இவங்களாவது கால் நடையா நடந்து போகிறாங்க. இதில் கூட ஒரு பெரிய மிரக்கல்னா, நடக்கிறவனுடைய ஸ்பீடும் கால்நடையுடைய ஸ்பீடும் இவங்க ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. பட் ஆண்டவர் பாருங்க, அந்த ஸ்பீடையே வேற மாதிரி டைம் என்ன சொல்லுவோம், டைம் மிஷின் மாதிரி ஸ்லோவாக ஆக்குறாரு. இவங்கள எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போக பண்ணுறாரு. இதெல்லாம் விளங்கி கொள்ள முடியாது, ஆண்டவர் கிரகிக்க முடியாத ஆச்சரியம். ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். எஸ், பார்வோன் இந்த மிராக்களுக்குள்ள பிரவேசிக்கிறான். ரொம்ப ஆச்சரியம். அவன் ஐயோ, என்ன செங்கடல் பிறக்குது, அட்டா பாவீங்கள, இந்த கடவுள்
அது சொல்றாரு, நீங்க ஜனங்க சொல்றாங்க, செங்கடல பிறந்து உள்ள போகும்போது சொல்றாங்க, ஐயோ இது கர்த்தர் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார். பாதி வரைக்குங்க, பாதியில என்ன சொல்ல போனா முக்கால் வரைக்கும் அந்த அற்புதத்துல அவனுக்கும் பங்கு உண்டு. ஆனா முழுமையா சுதந்திரித்தது யாருன்னா அவருடைய பிள்ளைகள் தான். என்டையர் அந்த மிராக்கிளை சுதந்திரித்தது அவருடைய பிள்ளைகள். வெளியே போறாங்க, இவன் நடுவழியிலே இவன் மாற்றான், தண்ணி வந்து உள்ளே போகுது, அவனோட உருளைகள் அவருடைய ரதங்கள் எல்லாம் கீழே விழுது, அவன் குதிரைகள் மாண்டு போகுது, அந்த ராஜாலாம் செத்து போகிறான். அவங்க பிரேதங்களை அங்க கரையில பார்க்குறாங்க. எதுக்கு தெரியுமா பார்க்குறாங்க? இன்று கண்டு எகிப்தியனை நீ இனிமேல் காண மாட்டாய், உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களை யாரும் பின்தொடர மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை அவர் சொல்லும்படி செயலிலே செய்து காமிச்சார். நல்லா தான் இருக்குங்க, பார்வனுக்கு சூப்பராக இருக்கும். ஆண்டவர் கடினப்படுத்துறாரா, ரைட், நல்லா வாழ்ந்துட்டான், எஸ், நல்ல பதவி, ஓகே சூப்பர், ஆமாம் இந்த மிராக்கிளில் நானும் பங்கு, ஓகே, ஏன்னா இவ்வளோ பெரிய மக்கள் மத்தியில் நானும் வந்து இந்த செங்கடல் நடுவில் போகிறேன், ஜாலி 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 ஜாலி. ஆனால் நடு வழியிலே தண்ணீரால் மூடப்படும் நம்முடைய எதிராளிகள், பார்வோன் அவனுடைய சேனைகள், நமக்கு விரோதமாக நின்றவர்கள், நம்மை கொடுமைப்படுத்தினவர், நம்மை மனக்கசப்பு ஏற்படுத்தினவர்கள், நமக்கு தீங்கு விளைவித்தவர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு துரோகம் விளைவித்தவர்கள், பிள்ளைகளை அழிக்க முற்பட்டவர்கள் எங்கே விழுந்தாங்க தெரியுமா? பாதியிலே க்ளோஸ். ஜெபம் பண்ணும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெருமூச்சியை கேட்கிறேன் ஆண்டவர், எங்களுக்காக பெருமூச்சியை கேட்டு எங்களை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பார்க்கவே பார்க்கிறேன், எங்கள் அழுகையை கேட்கவே கேட்கிறேன், எங்களை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்திருக்கிறேன். அந்த விடுதலை சுவாசத்தை இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதியிலிருந்து நாங்கள் சுவிக்க, நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்ய. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் எங்கள் கண்களுக்கு முன்பாகவே என் எதிராளிகள் கடற்கரையிலே மணலிலே அவன் விழுந்து கிடக்கிறதையும் அவன் அழிந்து கிடக்கிறதையும் நான் பார்க்க உதவி செய்ய. விசேஷமாய் தகப்பனே, இனி இந்த கசப்பு இந்த குடும்பங்களில் இருக்கக்கூடாது, இந்த வேதனைகள் இருக்கக்கூடாது, இந்த ஒடுக்குதல் இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, குழந்தையின்மை இருக்கக்கூடாது, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடாது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, பணத்தொய்வு பண குறைவு இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். இந்த அந்த அந்த காம்ப்ளெக்ஸே இருக்கக்கூடாது, அந்த கில்ட்டினஸ் இருக்கக்கூடாது. என் தேவன் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். அவர் எல்லா ரிலீஜனுக்கும் கடவுள், அவர் நன்மையானதை செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவினை நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless.